ராமபிரான் அவர் சரையு நதிக்கரையிலே இறங்கி தன்னுடைய அந்த அவதார காலத்திலே முடித்துக் கொள்கிறாராம். அவதார காலம்ங்கிறது முடிஞ்சிருச்சு, அந்த யுகமே முடிய போறதுன்னு சொல்லிட்டு சரையு நதியில போய் இறங்கும் பொழுது அவரோடு சேர்ந்து அயோத்தி மக்கள் அனைவருமே இறங்க போனார்களாம். அப்பொழுது ஆஞ்சநேய சுவாமி மட்டும் கரையிலேயே நின்னாராம். இதை பார்த்த உடனேயே எல்லோருக்கும் ஒரு ஷாக்கு. ஏன்னா ராமபிரான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் சுவாமி இருப்பார் தானே. ராமர் செல்லும் இடமெல்லாம் ஆஞ்சநேயரும் கூடவே இருப்பார். ஆனால் அந்த ராமரானவர் சரையு நதிக்கரையிலே இறங்கி, அந்த சரையு நதியிலே இறங்கி தன்னுடைய அந்த அவதார நோக்கத்தினை முடித்துக் கொள்ளப் போகிறார், அந்த அவதார காலத்திலேயே முடித்துக் கொள்ளப் போகிறார். அந்த நேரத்திலே அவருடைய உடன் பிறந்தோர்லாம் இறங்கும் பொழுது இவர் மட்டும் இறங்காம கரையிலேயே நிற்கிறாரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. இது என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனுமான் கண்களிலே நீர் சொரிய அப்படியே நின்றுட்டே இருக்காராம். ஏன் ஆஞ்சநேயா நீ வரலையா அப்படின்னு சொல்லி ராமசுவாமி கேட்கும் பொழுது, ராமர் கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் சொன்னாராம், இப்ப எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வைகுந்த லோகத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னாராம் ராமர். அப்போ ஆஞ்சநேயர் சுவாமி கேட்டாராம், அங்கே உங்களுடைய திருநாமமானது ஒலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ராமர் சிரிச்சுண்டே சொன்னாராம், நானே அங்கே சாட்சாத் அங்க நானே இருக்கும் பொழுது என்னுடைய நாமம் எப்படி ஒலிக்கும்? நான் தான் அங்க அப்படியே இருக்கனே, பெருமாளாக நானே அங்க வைகுந்தத்துல இருக்கேன் இல்லையா, இங்க எதுக்கு நாமம் ஒலிக்கணும்? அங்க நாமம் ஒலிக்காதுப்பான்னு சொன்னோடனே, இல்ல ராமநாமத்தை நான் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த ராமநாமத்தினுடைய ஒலியானது என்னுடைய காதுகளிலே எதிரொலித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அதனால நான் இங்கேயே இருந்துறனே, இங்க இருந்துட்டே ஃபுல்லா நான் ஜபம் பண்ணிட்டே இருக்கனே, அதுக்குத்தானே என்னுடைய இந்த பிறவியானது நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொன்னாராம். ராமரும் நெகிழ்ந்து போய் அவருக்கு சிரஞ்சீவி பட்டத்தை கொடுத்து விட்டு சென்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா.